கோபிச்செட்டிப்பாளையம். கேளாய் மகனே கேளொரு வார்த்தை நாளைய உலகில் வாப்பா. அடுத்து தாராபுரம் வரிசையில் வந்து நின்றுக்கலாம். தாராபுரம் ரெடியா இருங்க. தாராபுரம் தயாரா வந்து நின்னுங்க. வாப்பா உட்கார். என்ன வேணும்ப்பா உனக்கு? நான் ஒரு பாட்டு பாடினேன். கேளாய் மகனே கேளொரு வார்த்தை. உன் பையன் மேல குற்றம் இருக்குடா தம்பி. முரட்டுத்தனமும் முட்டாள்தனமும் பண்ணிக்கிட்டு இன்னொருத்திய கற்பனை பண்ணிட்டு பொண்டாட்டியை டிக்டிக் போடுறான். கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னா எவன் கேட்கான்? நம்மச்சா ஒன்று சொல்ல மாட்டேங்கிய. குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சா போதும்ல. இந்தா வெற்றியாக்கி தரேன். மன நிறைவாக வாழ வைக்க. சந்தோஷமா இரு. இந்தா போயிட்டாங்க. வேற கோபிச்செட்டிப்பாளையம் வரலாம். சிங்கார புன்னகை கண்ணார கண்டான் சங்கீத வீணை ஏதுக்கம்மா. எப்படி பாட்டு? சூப்பர் பாட்டு இல்லை. உட்காருப்பா. என்ன வேணும் மகாராஜா? என்ன பிரச்சனை? கண்ணை முடிக்கலாம், கையை கொடுத்துக்கலாம் என்கிட்ட. அப்படி கொஞ்சம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், அதான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். நானே கால ஆண்டுகளாக கிரகங்கள் இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கும்னு சொல்லி ஏற்கனவே ஜாதகம் மூலமா பார்த்து தெளிந்து கொண்டதுண்டு. மனைவி வழியை சார்ந்த உறவினர்களுக்கும் நமக்கும் வெறும் பேச்சு தானே தவிர பலனுடைய பேச்சு கிடையாது. தாய் வழியை சார்ந்த உறவினர்களுக்கும் நமக்கும் உறவு இருக்கு இல்லைன்னு தீர்மானிக்க முடியாத நிலையாக மாறிவிட்டது. அதில் மண்ணு மனை சொந்தமான சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிற பணங்கள் விரயமாகி ஒரு முறை உயிர் இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் இந்த குடும்பத்துக்குள்ள நடந்து மீண்டு வந்ததுண்டு. கால் வந்துட்டு வரலாம். இந்த ஊரு அப்படியா? தாய் மகனுமா? இப்போ உங்களுடைய சொத்து பணங்களை மீட்டி கடனுங்கிற நிலைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அந்த மகனுக்கு வேலை 3 மாதத்தில் அமையும். சிறிய வருமானமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். அடுத்து மாற்றித்தாரேன். செய்தி உண்டு, நன்மை உண்டு. அதே கோபிச்செட்டிப்பாளையம் பெண்ணடியாள். ஏம்மா நெய் வெண்ணெய் இதெல்லாம் எடுக்கிறேன்னு எங்கம்மா இருக்கு? அதுக்கும் உங்களுக்கு என்னம்மா தொடர்பு? கால் வந்துட்டு வா. ஒரு கேள்வி கேட்டுக்காமா. என்ன வேணும்? கால் வந்துட்டுதா. குழந்தை வரம் கேட்டு வரும்பொழுது ஒரு ஆம்பளை பைய குறுக்க போகிறான். என்ன கொடுக்கலாம்? யாருக்கு வேணும் குழந்தை? உட்காரு. வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாரு? என்னைக்கு அவரை கூப்பிட்டு வருவேன்? பௌர்ணமிக்கு வரணும். என்ன திடீர்னு குழந்தைய கேட்கும்போது அவள் வந்தோடனே வெண்ணெயை கேட்ட, நெய்யை கேட்ட, தயிரை கேட்ட, ஏன்பா கேட்ட அப்படின்னு நான் கேட்டேன். வெண்ணெய் உண்ட எம்பெருமான் கிருஷ்ணன் உனக்கு குழந்தையாக பிறப்பார். பாலமுரளி அப்படின்னு நீ பேர் வைக்கணும். கால் வந்துட்டு. பாலமுரளி என்ன அர்த்தம்? பாலகிருஷ்ணன் அர்த்தம். அப்போ வரும்பொழுது நெய் யாகத்துக்கு 9ஆம் தேதி யாகத்துக்கு வரும்பொழுது நெய் கொண்டு வந்துரு. எனக்கு படைக்கிறதுக்கு வெண்ணெய் கொண்டு வந்துரு. முக்கணிகள் கொண்டு வந்துரு. நிலமாலைக்கு ஆர்டர் பண்ணிட்டு போயிரு. சரக்கு வாங்கிட்டு வந்துரு. மனமொத்த நிலையில் ஓடி வந்துரு. எல்லா பிளானும் போடுவேன்.
வர முடியாத நிலை வந்துட்டா என்ன பண்ணடியா செய்வேன்? அப்படி ஒரு டேட்டு தானே அது. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துடுவியா? பண்டு சந்தோஷமாவா புண்ணியமாரு இந்தா பட்டி நல்லா தங்க குட்டி போ. அதே கோபிச்செட்டிப்பாளையம் எனக்கு தொழிலையும் வாழ்க்கையும் நல்லா அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தவன். இல்லை தம்பி உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்கலை. எந்த ஊர் உனக்கு? சரி அப்படியா? கல்யாணம் முடிச்சிட்டியா? கல்யாணம் கல்யாணம் மட்டும் தான் முடிக்கலை. கால் சந்தேகமாக இருக்குன்னு சொன்னோடனே முடிக்காம நல்ல காலில் விடலை. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு பாட்டு நல்ல பாட்டு தானடா. நினச்சி முடிச்சிட்டேன். அந்த கதை நமக்கு வேண்டாம். இப்போ புதுமையாக ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். நல்ல வாழ்க்கையை அமைச்சிருந்தா போதும்லா. என்ன தொழில் பார்க்குற? அப்படியா? கால் வந்துட்டு வா. என்னப்பா இவனுக்கு எதுவும் நடக்குமா? எங்கே இருக்கிற நீ? அப்படியா? வா. வீட்டு பக்கத்தில் அம்மன் காளி மாறி இருக்காங்களா? இருக்கா? நான் இருக்கிறேன். கண்ண மூடு பார்க்குறேன். இப்போ நீ பெண் எடுக்கிற இடத்துல அந்த பொண்ணுக்கு தகப்ப இருக்க மாட்டான். தாயினுடைய நிர்வாகத்தில் வளர்ந்த பிள்ளையா இருக்கும். அவ கூட பிறந்தது 2 பேர் இருப்பாங்க. அந்த பெண் ஒழுக்கமும் சத்தியமும் தவறாத உத்தமையாக இருப்பாள். அவ மூலமாகவும் வருமானமும் சொத்தும் பெருகும். மனம் நிறைந்த குடும்பமாக உனக்கு அமையும். ஆனால் 9 மாத காலத்தில் அது நடக்கும். வெற்றியாக இருக்கும். என்னடா நடத்தி தந்தா போதும்ல. 9ஆம் தேதி வந்துரு போ. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு தாராபுரம் கணவன் மனைவி. எனக்கிட்டே போய் சொல்றியா நீ? எங்க சொல்றேன்? அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம்மா வளர்ந்ததம்மா. ஒரு கொடியில் 2 மலர்கள் மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா. சகோதரி, உன் தம்பி ஒரு வழிக்கு வந்து விடுவான் என்று யூடியூப்பை ஆஃப் பண்ணிடா தம்பி. இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்தால் ஆராய்ச்சி பண்ணி